உள்ளே ஒளி தெரிந்தது. உள்ளே ஒளி கேட்டது. இப்போ இரண்டும் சேரும்போது உள்ளே ஒரு விசித்திரமான சுழல் ஆரம்பிக்கும். அதைத்தான் சித்தர்கள் யோகத்தின் இதயம் அப்படின்னு சொன்னாங்க. முந்தைய தியானத்திற்கு பிறகு மாணவன் ஒரு அமைதியோடு இருந்தான். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஏதோ சுழல்ற மாதிரி உணர்வு அவனுக்கு வர ஆரம்பித்தது. அவன் சித்தரிடம் சொன்னான், குருவே, ஒளியும் இருக்கு, ஒளியும் இருக்கு. ஆனால் இப்போ உள்ளே ஏதோ சக்கரம் மாதிரி சுழலுது. சித்தரோ சிரித்தார். அவனை பார்த்து, நீ சரியான பாதையில் இருக்கிறங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். ஒளி மட்டும் இருந்தா அது பார்வை, ஒளி மட்டும் இருந்தா அது செவி சிந்தை. ஆனால் இரண்டும் சேர்ந்தா சக்தி இயக்கம் ஆரம்பிக்கும். சித்தர் மெதுவாக சொன்னார், இந்த சுழல் வெளியில தெரியாது, உள்ளேதான் இருக்கும். மார்புக்கும் தொண்டைக்கும் உருவத்துக்கும் நடுவில் ஒரு இடத்தில் மெதுவாக சுழலும் சக்தி வடிவம் அது உணரப்படும். அதை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாதே, அதை நிறுத்தணும்னு பயப்படாதே. மூச்சை உள்ளே எடு, ஒளி மேலே போகும். ஒரு நொடி நிறுத்து, ஒளி தெளிவாகும். அப்போ அந்த இரண்டுக்கும் நடுவில் சுழல் தானா உருவாகும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அமைதியாக கவனிக்க வேண்டும். மாணவன் கண்களை மூடி மீண்டும் தியானம் செய்தான். ஒளி வந்தது, ஒளி கேட்டது. அடுத்த நொடி அவன் மார்பிலிருந்து மெதுவான சுழல் போன்ற ஒரு உணர்வு தெளிவாக உணர்ந்தான். அவன் பயந்தான். குருவே, உள்ளே சக்கரம் மாதிரி தெரிகிறது. சித்தரோ, பயப்படாதே, அது உன் உடம்பு இல்லை, உன் உயிர். அந்த சுழல் உன் பழைய பயங்களை, உன் மனக்குழப்பங்களை மெதுவாக கரைக்க ஆரம்பிக்கும். இதைத்தான் சித்தர்கள் சக்தி சுழல்னு சொன்னாங்க. இதற்கு முன்னாடி நீ யோகம் செய்தாய், இப்போ யோகம் உன்னை செதுக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த சுழல் வேகமாக இருந்தாலும் பயப்படாதே, மெதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே. உன் வேலை அதை இயக்குவது இல்லை, அதை தொந்தரவு செய்யாமல் இருப்பது. இதுதான் ஒளி ஒளி சுழல் சக்தி. இப்போதுதான் நீ யோகத்தில் படிப்படியாக முன்னேற ஆரம்பித்திருக்கிறாய். ஆனால் இந்த சுழல் உன் சிந்தனைகளை எப்படி மாற்றுகிறது, உன் பழைய பழக்கங்களை எப்படி உடைக்கிறது? இதுதான் உண்மையான மாற்றம். அதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். தவறாமல் இணைந்திருங்கள்.